கழுத்தில் மலைப்பாம்பு சைஸுக்கு தங்கச் செயின், தங்கத்திலேயே செய்யப்பட்ட மாஸ்க், 10 விரல்களிலும் 10 மோதிரம், கூலிங் கிளாஸ் அணிந்தவாறு எப்போதும் காணப்படுபவர் பிரபல ரவுடி வரிச்சியூர் செல்வம். ஆழ்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, மிரட்டி பணம் பறிப்பது ஆகிய சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட வரிச்சியூர் செல்வம் 2000ஆவது ஆண்டு முதல் 2018ஆம் ஆண்டு வரை பல்வேறு கொலை சம்பவங்களில் சிக்கிய நிலையில் என்கவுண்டர் பட்டியலில் அடிபட்டார். பின்னர் ரவுடிசம் அனைத்தையும் விட்டுவிட்டு திருந்தி வாழப் போவதாக காவல்துறையிடம் கடிதம் கொடுத்திருந்தார் செல்வம். ஆனால் 2021ஆம் ஆண்டு வரிச்சியூர் செல்வத்தின் கூட்டாளி செந்தில் என்பவர் கொலை செய்யப்பட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்ட உடல் பாகங்கள் தாமிரபரணி ஆற்றில் வீசப்பட்டன. இந்த பயங்கர சம்பவத்தில் கடந்த ஜூன் மாதம் வரிச்சியூர் செல்வம் கைது செய்யப்பட்டு சமீபத்தில் ஜாமீனில் வெளியே வந்தார். இதற்கிடையே பத்திரிகையாளர்களை சந்தித்து வந்த வரிச்சியூர் செல்வம் தான் தாதா கிடையாது, ஒரு ஜோக்கர் தான் என தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்டு ஒரு சிம்பத்தியை உருவாக்கினார். அவர் என்னை ரவுடின்னு சொன்னாரு, அது மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதாவது சத்தியமாப்பிள்ள நினைச்சாங்க, பெரியாவனை மன்னிச்சுக்கிறாங்க. இந்நிலையில் மதுரை காவல் ஆணையாளர் அலுவலகத்திற்கு சென்ற வரிச்சியூர் செல்வம் வடக்கு கூடுதல் ஆணையர் அஸ்ரா கார்க்கை சந்தித்தார். பின்னர் வெளியே வந்தவர் ரவுடியிசத்தை முற்றிலும் விட்டுவிட்டு திருந்தி வாழப் போவதாக அறிவித்தார். மேலும் இனிமேல் எந்த தவறையும் செய்ய மாட்டேன் என கூடுதல் ஆணையரின் முன்பு சத்தியம் செய்துவிட்டு கிளம்பி இருக்கிறாராம் இந்த நடமாடும் நகைக்கடை. தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியவற்றை எல்லாம் செய்து முடித்துக் கொண்டு என்கவுண்டர் என்று வந்துவிட்டதால் மட்டும் திருந்தி விடுவதாக கூறினால் விட்டு விடலாமா என பொதுமக்கள் தரப்பில் கேட்கப்பட்டாலும் போலீசாரும் வரிச்சியூர் செல்வத்திற்கு பக்க பலமாக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது.